தமிழ் சினிமாவில் சில பத்திரிகையாளர்கள் இருக்காங்க, சினிமா பத்திரிகையாளர்கள். அவர்களை தாண்டி செய்திகளை வெளியில் விடாமல் பார்த்துக்கிறாங்க. சரி. ஒரு சில ஆர்டிஸ்ட் டேட் பார்க்கக்கூடிய சில கம்பெனிஸ் இருக்குது, பிஆர் கம்பெனிஸ். அவங்களோட இவங்க டைய போட்டுக்கிட்டு ஒரு நடிகருடைய சம்பளத்தை இவங்க தான் தீர்மானிக்கிறாங்க. இதுதான் செய்தியாக பரப்புறாங்க. இந்த நடிகருடைய படம் இவ்வளோ விற்றுருக்கு, இந்த நடிகருக்கு இவ்வளோ சம்பளமா அப்படின்னு இவங்க தான் செய்தியை உருவாக்குறாங்க. இப்போ நான் எப்படி அதை கிராஸ் செக் பண்ணணும்? அந்த மேனேஜருக்கோ இல்லை சம்மந்தப்பட்ட ஆட்கள்லாம் ஃபோன் பண்ணி விசாரிக்கணுமா இல்லையா? இது அப்படி செய்தியாக போடுறாங்க. விஜய் தலைவா படத்துக்கு முன்னாடி விஜயினுடைய சம்பளம் வேறு. விஜய்க்கு தலைவா படத்துக்கு பிறகு தான் ஜெகதீஷ்ங்கிற ஒரு நபர் அவருக்கு பிஆர் பார்க்கறதுக்கு வர்றார், சோஷியல் மீடியா பார்க்கறதுக்கு வர்றார். சோஷியல் மீடியாவில் கடந்த தலைவா படத்துலேருந்து இந்த வரைக்கும் வச்சுங்களேன், ஒரு 10 வருஷத்தில் விஜயை ஊதி 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 அவங்க அது பெரிய பிம்பமாக கட்டமைக்கப்பட்டு சம்பளத்தை கொண்டு போய் எங்கேயும் ஏற்றி நிப்பாட்டிருக்காங்க. Taste the Daily.